நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி சூத்திரம் உண்டாவதாக. ஆமே. நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமேன். ஆமாம், இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 முக்கியமான ஏசப்பாவோட அளவில்லாத அன்பு மனதுருக்கம் அதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ஏசப்பா ரொம்ப 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 நல்லவர் அப்படின்றதுக்கு, அதாவது உன்னை எப்படி நீ நேசிக்கிறியோ அதை மாதிரி மற்றவங்களையும் நீ நேசி அப்படின்றதுக்கு காரணம், நம்ம ஏசப்பா யார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை சாட்சியாக நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் உண்மையாக நம்ம மற்றவங்களை நம்மளை மாதிரி நேசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஏன்னா இந்த நம்மளுடைய சாட்சிகள், ஒவ்வொருடைய சாட்சிகளை கேட்டாக்கா அது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த உலகத்தில் ஏசப்பா தெய்வம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட மிகப்பெரிய ஒரு மனுஷனுக்கு மேன்மை, ஒரு மனுஷனுக்கு பாக்கியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதுக்காக ஏசப்பாவுக்கு கோடி கோடி சூத்திரம். ஒரு பாட்டு ஆவியானவர் கொடுத்த ஒரு பாடல், பரலோகம் போகணும் பரிசுத்தமா வாழணும் பிறரையும் கூட்டி செல்லணும் நம் கையோடு பிறரையும் கூட்டி செல்லணும் பிறரையும் கூட்டி செல்லணும் நம் கையோடு பரலோகத்திற்கு பிறரையும் கூட்டி செல்லணும். ஆமாம் இல்லையா? நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஏசப்பாவோட ரத்தம் தான் நமக்கு காரணம். ஏசப்பா இந்த உலகத்தில் வராமல் இருந்திருந்தா மனிதனாய் அண்ட சராசரங்களை படைத்தவர், காணக்கூடாத தேவன் இந்த உலகத்தில் மனுஷனை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அநியாக இந்த பூமிக்குரிய பாடுகள், சோதனைகள், பலவீனங்கள், வியாதிகள், பிசாசு சாத்தானுடைய தந்திரங்கள், இது எல்லாத்திலிருந்தும் நம்மளை மீட்டெடுக்க இரட்சகராய் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அநேகர் சொல்வாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க கூட சொல்வாங்க, ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லி வராமல் இருக்காரு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் ஏன்னா தேவன் வர்றதுக்கு தாமதமாக இல்லை. வேதம் சொல்லுது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், ஏன் கர்த்தர் வர்றதுக்கு தாமதிக்கிறாரு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற ஒருத்தனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி ஏசப்பா ஏற்றுக்குன்னு அவர் கூட பரலோகம் வரணும்னு அவருக்கு ஆசையாம். கிறிஸ்துவம் என்றது ஒரு மதம் இல்லை. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் கிடையாது, இதில் ஜாதி கிடையாது. இந்த பைபிளில் என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே விசுவாசிச்சு அப்படியே நம்பி அதில் அதன்படி வாழ்கிறது தான் கிறிஸ்தவங்கன்னு அர்த்தம். மதமே கிடையாது. அதனால் நீங்கள் இதை ஒரு மதமாவோ ஒரு ஜாதியாவோ தனியாக இது கிறிஸ்தவத்தை பார்க்கவே முடியாது. அது உங்களுக்கு கூட நிறைய பேருக்கு அந்த உண்மை தெரியும். இயேசு சாமி இந்த உலகத்தில் மனிதனா நமக்காக
ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து உயிரோடு எழுந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய இந்த பிசாசினுடைய மந்திரங்கள், தந்திரங்கள், மனிதனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வர்ற வியாதிகள், இது எல்லாத்தையுமே பரிகாரம் செய்யறதுக்கு பலியா தன்னையே தேவன் ஒப்பு கொடுத்தாரு. இதுதான் வேதத்தில் ஃபுல்லாக எழுதியிருக்கிறது. ரோமர் 5:8 ஒரு வசனம் இருக்கு. நாம் பாவிகளா இருக்கும்போதே நமக்காக அவர் நம்ம மேலே வச்ச அன்புனால அவர் தன்னுடைய பலியா ஒப்பு கொடுத்தாராம். நம்ம பாவியா இருக்கிறதுனால, நம்ம மேல வச்ச அன்புனால அவரு தன்னை பலியா ஒப்பு கொடுத்தாராம். ஒருத்தன் நல்லதுக்காக இல்லை நல்லவனுக்காக ஒரு வேலை உயிர் கொடுக்க துணியலாம். நல்லவங்களுக்காக, கெட்டவனுக்காக, அயோக்கியனுக்காக யாராவது நான் உன்னை நேசிக்கிறேன் ஜீவனை கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன் ஏசப்பா கொடுத்தாருன்னா, இந்த உலகத்தை உண்டாக்கினதும் நம்மளை அவர் கையினால மண்ணால் உருவாக்கி அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்துருக்கிறதா வேதம் சொல்லுது. அவருடைய சுவாசத்தால தான் நம்மளை உருவாக்கியிருக்காராம். தேவன் நம்மளை உண்டாக்கி அவருடைய சுவாசத்தினால நம்மளை உருவாக்கி இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தீபமாக இருக்கிற உயிர் ஆவி ஏசப்பாது அப்படின்றதுனால அவரு கொடுத்த கட்டளையே நம்ம மீறினதுனால, நான் படித்தேன், என் பேச்சு கேட்காம மீறிட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை சாத்தான் கையில் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் தான் உயிரை கொடுக்கணும், என் மூச்சு அவங்ககிட்ட இருக்குது, நான் தான் ஜீவனை கொடுத்து அவங்கள அந்த பாவத்திலிருந்து ஒரு பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு இருக்கு. பாவத்தோட ஒரு ஆத்மா செத்து போச்சுன்னா அது மோட்சம் போகாது, சொர்க்கம் போகாது. அது எல்லாரும் தெரிந்த ஒரு உண்மை. நம்ம இந்தியா தேசத்தை மாதிரி ஒரு பக்தி உள்ள ஜனம், தெய்வ நம்பிக்கை உள்ள ஜனம் யாரும் கிடையாது. ஆனால் அவங்க நம்பிக்கை எங்கே வைக்கிறாங்க, அதுதான் பெருசு. ஒரு செலவும் இல்லாமல், ஆமாம் இயேசுசாமி எனக்காக இந்த பூமியில் வந்தார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக உயிரோடு எழுந்தார், இதை இருதயத்தில் விசுவாசிச்சு, அதாவது நம்பி வாயினால் சொன்னாக்கா அதில் பரிகாரம்லாம் முடிஞ்சிடுதான். அவனு இருக்கிற பாவம் சாபம் ஃபுல்லாக முடிஞ்சு போடுதான், அவ்வளோதான், வேற எதுவுமே செய்யக்கூடாதான். ஏசுசாமி எனக்காக தான் வந்தாரு அப்படின்னு இருதயத்தில் விசுவாசிச்சு நம்பி வாயில சொல்லிட்டா போதுமா, அவனுக்கு ரட்சிப்பு வந்துடுதான், அந்த பாவத்தில் விமோச்சனம் வந்துடுதான், அந்த சாபத்தில் விமோச்சனம் வந்துடுதான். அவன் பரிகாரம் பண்ண தேவையில்லை, ஏசுசாமி பலி ஆயிட்டாரான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது நமக்கு. இதில் இவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எபிரேயர் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில், முடியப்பட்டவங்க தான் நமக்கு உண்மையான ஆசாரியனா இருக்க முடியும். தன்னுடைய பாவத்தையும் சுத்தம் செஞ்சு மனிதனுடைய பாவத்தையும் சுத்திகரிக்கிறதில்ல, தான் பரிசுத்தமா இருந்து மற்றவங்களுடைய பாவத்தை சுத்திகரிக்கிறவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் பரிசுத்தம் உள்ளவர், குற்றமற்றவர், மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவரும், வானங்களிலும்
உயர்ந்தவருமாய் இருக்கிற பிரதானத்தின் ஆசாரியனாகிய தேவன், ஒரே தரம் மரிப்பதும். எபிரேயர் 9:27. ஒரு மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு உயிரோடைந்து நியாய தீர்ப்பு அடைவதற்கும் அவன் ஒரு மனுஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவன் பிறக்கணும், மரிக்கணும், நியாய தீர்ப்பு முன்னாடி நிற்கணும். அவ்வளோதான் அவன் ஒரு மனுஷன். நியாய தீர்ப்பு முன்னாடி நின்று நம்ம செய்கிற எவ்வளோ தானம், தர்மங்கள், நன்மைகள், உண்மையாகவே நம்மளை மாதிரி நல்லவங்க வெளியில் கிறிஸ்தவங்களை விட மற்ற மதத்தினர், இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், மற்ற எல்லாம் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க, நீதி உள்ளவங்க இருக்கிறாங்க, தர்மம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஏழைகளுக்கு நன்மை செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவங்க தேவனுக்கு கடன் கொடுக்குறாங்களாம். ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி தேவன் வேதத்தில் எழுதியிருக்கிறாரு. நீ ஏழைக்கு ஹெல்ப் பண்ணினா எனக்கு கடன் கொடுக்குற, அதை நான் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். பலனை, அது எல்லாத்துக்கும் ஏற்ற பலனை ஏழைக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற பலனை இந்த பூமியிலேயே தேவன் அவங்களுக்கு கொடுத்துட்றாராம். அவங்க எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் அந்த நல்லதுக்கு ஏற்ற பலனை இந்த பூமியில் கொடுக்குறாராம், அவங்க சன்னதிக்கு கொடுக்குறாராம். ஆனால் ஒரு மனுஷன் இந்த ஆத்துமாவில் இயேசுதான் தேவன் தெரிஞ்சு அவரை விசுவாசிச்சு அவர் நம்பி இருந்தால் மட்டும்தான் அவங்க மோட்சம் போவாங்கன்னு வேதம் சொல்லுது. தெய்வம் அப்படி இல்லை, இயேசு மட்டும்தான் தெய்வம். அவர் மட்டும்தான் நம்ம பாவத்துக்காக, நம்ம சாபத்துக்காக, நம்ம அநியாயத்துக்காக, நம்ம அக்கிரமத்துக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்ம வியாதிக்காக, நம்முடைய ரோகத்துக்காக, பிசாசின் பிடிக்காக தன்னையே பலியாக கொடுக்க வந்தார். ஏன்னா அவருடைய ஜீவன் நம்ம கிட்ட இருக்கு. அது ஒரு நாளும் நரகம் போகிறது அவருக்கு விருப்பம் கிடையாது. ஆதியிலேருந்து நியமிக்கப்பட்டிருக்கிற பிசாசுக்கு மட்டும்தான், சாத்தானுக்கு மட்டும்தான் அந்த நரகம். மனுஷனாகிய நம்மளுக்கு இல்லை. அங்கே போகாமல் இருக்க ஒரே வழி ஏசப்பா சொல்கிறாங்க. யோவான் 14:6 இருக்கு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் யாரும் பரலோகம் போக முடியாது. சட்டம் அதெல்லாம். அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் போக முடியும். ஏன் நாமத்தினால தான் நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை பெற்றிருக்கிறீங்க. 1 யோவான் 2:12 அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவோட நாமத்தினால நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 இருக்கு. ஒரு ரத்தம் நம்ம பாவத்தை போக்கும். அவருடைய நாமம் நம்ம, அவர் இயேசுன்ற நாமத்தினால நம்ம பாவங்கள் போகும். அந்த பேர் சொன்னா இயேசுவோட ரத்தம் நம்ம பாவத்திலேருந்து நம்மளை கழுவி சுத்திகரிக்குது. நாங்கள் மோட்சம் போக ஒரே வழி, சட்டம் அதுதான். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை அவர் நமக்காக பாவமாக்கினாராம். பாவமாவே மாறினாராம். பாவியாவில் பாவமாவே மாறினாராம். ஏன்? நம்மளை மோட்சத்தில் சேர்க்க. 2 Corinthians 5:21 பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் சொன்ன வசனத்தெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு உங்கள் கிறிஸ்துவ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்கி பாருங்கள். இல்லை கம்மி விலை தான், ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். பைபிள் 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அதை ஒன்று வாங்கி படிங்க, சொல்கிற வசனத்தெல்லாம். இது சட்டம், இதெல்லாம்
இல்லைன்னா போக முடியாது. கடைசி எச்சரிக்கை கூட தேவன் ஒன்று சொல்வார். ஒரு மனுஷன் உலகம் முழுசையும் தனக்கு சொந்தமாக்கிட்டாலும், ஒரு மனுஷன் இந்த உலகத்தையே தனக்கு சொந்தமாக்கி வச்சிட்டாலும், இந்த ஆத்மாவுக்கு, இந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினா, இந்த ஆத்மாவுக்கு ஏசு தேவன் தெரியலனா அவனுக்கு அது லாபமே இல்லை. அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனமே இல்லை. எவ்வளோ ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்க. அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. உலகம் முழுவதும் உனதாயானாலும் உன் ஆத்துமா இழந்து போனா லாபம் ஒன்றும் இல்லை. மாயையான உலகத்தின் இன்பத்தை நம்பினி நித்திய பரலோக வாழ்வை நீ விடாதே. அது அழகான பாடு. நீங்கள் எங்கே இருந்து இங்கே கேட்டிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் எனக்காக வந்தீங்க. இந்த உலகத்தில் பிறந்ததே என்னுடைய பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, வியாதியிலேருந்து, மனவேதனையிலேருந்து, கஷ்டத்திலேருந்து தான் எங்களெல்லாம் மீட்டெடுக்க நீங்கள் வந்தீங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக ஜீவனை கொடுத்தீங்க, ரத்தம் சிந்தினீங்க, மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு வந்தீங்க, திரும்ப வரப்போகிறீங்க. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு காசு அங்கே கொடுக்க போகிறீங்க. இது ஒரு மதம் அல்ல. இது எந்த மதம் பெருசு, நாங்கள் நிறைய பேர் ஆகணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. சில பேர் தவறாக சொல்ல தெரியாமல், சத்தியம் சொல்ல தெரியாமல் சொன்ன தவறான தவறான எண்ணங்கள். இந்த உலகமே அழிய போகுது. இந்த உலகத்தை வச்சுக்கின்னு இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்க அதிகமாக என்ன பண்ண போகிறாங்க? உலகத்தை பிடிக்கிறதுக்கு இல்லை, அது உலகம் அழிய போகுது. அக்னினால் அழியறதுக்காக தேவன் இந்த உலகத்தை வச்சுன்னு இருக்காரு. அழிய போகிற உலகத்தை நம்ம எதுக்கு பிடிக்கணும்? அப்படி இல்லை. இந்த உலகத்தில் வேதனையிலிருந்து காப்பாற்றப்படணும், மோட்சத்துக்கும் போகணும். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்கிட்ட ஜீவனும் என் சுவாசம், என்னுடைய தீபம், ஏன் ஆத்மா, ஏன் ஆவி நான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அவங்களாம் ஏன் கூட என் மோட்சத்தில் இருக்கணுமே தவிர பிசாசுக்காக உண்டாக்கி வச்சிருக்கிற நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் ஏசப்பா உலகெல்லாம் போய் சொல்லுங்க இந்த சத்தியத்தை. இதை மட்டும் சொல்லுங்க, வேற எதையும் சொல்லாதீங்க. இதை மட்டும் சொல்லுங்க. அவங்க நம்புறதும் நம்பாம போறதும் அவங்க விருப்பம். வேதம் இன்னொரு இடத்துல ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லுது. பிதா பரலோகத்திலிருந்து யாருக்கு ஒருத்தருக்கு இயேசுதான் தெய்வம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 44 வசனத்துல சொல்லுது, என்னை அனுப்பின பிதா யார் அவர் தெரிஞ்சுக்கிறாரோ அவங்களால மட்டும்தான் இயேசு தெய்வம் ஏத்துக்க முடியுமா. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டான். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு பெரிய பாக்கியம், எல்லாருக்கும் கிடைக்காது. உலகம் முழுசு சொல்ல சொன்னார் தேவன், அவ்வளோதான். நம்புறதும் நம்பாததும் அவங்களுடைய விருப்பம். நீ உலகம் முழுசும் போய் இந்த உண்மையை சொல்லு, அவ்வளோதான். எவனுக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவன் பெற்றுக்குவான். அதை எவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதோ அவன் பெற்றுக்குவான். அவன் என்ன நம்புவான், அவன் என்ன விசுவாசிப்பான், அவ்வளோதான். இந்த சத்தியத்தை போய் சொல்லு, அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சா என்னை ஏற்றுப்பாங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடு. இதுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அதனால ஏன் அந்த பாக்கியசாலி நீங்களா இருக்கக்கூடாது? இது சொல்ற இப்ப கேட்டு நிற்கிற நீங்க ஏன் அந்த பாக்கியசாலியா இருக்கக்கூடாது? அதனால நீங்க இதை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. இயேசுவே, எனக்காக நீங்க மனுஷனா வந்தீங்க, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை பாவத்துல மீட்டெடுத்திருக்கீங்க. எனக்கு நான் இதுக்கப்புறம் நான் ஒரு பரிகாரம் பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் ஒரு பரிகாரம் நான் பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் ஒரு பலி நான் பண்ண தேவையில்லை. நீங்க எனக்காக பரிகாரமா பலி ஆயிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இருதயத்தில் சொல்லி நினைச்சு நம்பி வாயில நீங்க அதை சொல்லணும். அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ரட்சிப்பு, அதாவது இந்த ஆத்மா நரகத்துக்கு போகாம
காப்பாற்றப்படுறது தான் ரட்சிப்பு. அது பரலோக சட்டம், வேதத்தினுடைய சட்டம். அந்த சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் விசுவாசித்து வாயில சொல்கிறதுக்கு சொன்ன அந்த செகண்டே உங்கள் இருதயத்தில் இந்த உலகத்தினுடைய கிடைக்காத, உலகத்தை எங்கே போனாலும் கிடைக்காத ஒரு மகா பெரிய சமாதானம் உங்கள் இருதயத்தில் வரும். பயம் போய் தைரியம் வரும், ஒரு நம்பிக்கை வரும், சந்தோஷம் வரும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கினீங்க, இயேசு உங்களுக்குள்ளே வந்திருக்கிறாருன்றது. உங்களுக்கு பயம் வராது, எதை குறித்தும் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு சமாதானம் வரும். இந்த பூமியில் நம்ம வாழணும், நம்ம பலத்தால் இல்லை, இயேசு என் கூட வந்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை வாழ வைப்பாருன்ற ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை, ஒரு சமாதானம் உங்கள் உள்ளத்தில் வரும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், வியாதி வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரும். அதனால் இதை கேட்குற யாராக இருந்தாலும் ஏசப்பாவை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கையிடுங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேதத்தினுடைய சட்டம். உலகத்துக்கே அதான் சட்டம். கடைசி எச்சரிக்கையை கூட தேவன் சொல்கிறது, ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்கள் விருப்பம். அது ஒரு வார்னிங்காக தேவன் உங்களுக்கு சொல்கிறாரு. பாவத்தை ஏசாப்பாவுக்கு அறிக்கை செஞ்சு அதை விட்டுடும்போது ஒரு சமாதானம் ஒன்று வரும். நீங்கள் ஆட்டி சொல்ல வேண்டாம், தனியாக உக்காந்திக்கின்னு இயேசுவே நீர் தான் என் பாவத்துக்காக மனிதனாக வந்த நான் நம்புகிறேன்ப்பா இருதயத்தில் அப்படி நீங்கள் வாயில் சொல்லுங்களேன். நீங்கள் என்னெல்லாம் பாவம் செஞ்சீங்களோ அதெல்லாம் தேவன் யாருக்கு தெரியாமல் உங்கள் நினைவில் கொண்டு வருவார். அதெல்லாம் நீங்கள் ஏசப்பா கிட்ட சொன்னீங்கன்னா ஏசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அப்படின்ற வசனம் 1 யோவான் 1:7 இருக்குது. அந்த பாவத்தெல்லாம் தேவன் நினைப்பு காமிப்பாங்க. அந்த பாவத்தெல்லாம் ஏசு சாமி அவர் ரத்தத்தால் கழுவி உங்களை சுத்திகரிப்பார். அப்போதான் நானே வழி சத்தியம் ஜீவன் என் இல்லாமல் யாரும் பரலோகம் போக முடியாதுன்ற ரகசிய உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அதனால் இதை பார்க்குற எல்லா சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும், எந்த வயசினராக இருந்தாலும், தேவன் உங்கள் மேலே வச்சுருக்கிற அளவில்லாத அன்புனால, நேசத்தினால, மனதுருக்கத்தினால இந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லின்னு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் விசுவாசிச்சு, இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கையிடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக அந்த ரட்சிப்பை உங்களுக்கு கொடுப்பாரு. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா சந்தேகங்களும் எல்லாம் போயிட்டு ஒரு தைரியம் கொடுத்து, ஒரு சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் இயேசுசாமி உங்களை வழி நடத்துவாங்க. இந்த சத்திய உண்மையை உலகம் எங்கே போய் சொல்லுங்கள். ஆனால் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவங்க விருப்பம். எச்சரிக்கையாக சொல்கிறாரு. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதும் விடுறதும் நம்புறதும் நம்பாததும் உங்கள் சாய்ஸ். அதான் உங்களுடைய கடைசியான எச்சரிக்கையும் கூட. ஏசப்பா இவ்வளோ நேரம் உங்கள் மேலே உள்ள அன்புனால இதெல்லாம் சொன்னதுக்காக ஏசப்பா கோடி கோடி சூத்திரம் சொல்கிறேன்னா, நல்ல ஒரு வேதத்தை வாங்கி படிங்க, நல்ல ஒரு ஆலயத்துக்கு போங்க, கிறிஸ்துவங்களை பார்க்காதீங்க, ஏசு கிறிஸ்து மட்டும் பாருங்கள். வேதத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு மனுஷனையும் ஃபாலோ பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஏசப்பாவை மட்டுமே, ஏசுசாமியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வேதத்தின்படி. அப்போ நம்ம கீழே இடறி விழாமல் நம்ம பரலோகம் போகிறதுக்கு அது ரொம்ப தூண்டுதலாக இருக்கும். தயவு செஞ்சு வேதத்தை பைபிள் ஒன்று வாங்கி அதை படிங்க. வேணவர் உங்ககிட்ட பேசுவாங்க. ஏசுசாமி நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போங்க, அங்கே போயிட்டு ஏசப்பாவை என்னெல்லாம் சபையில் தேவ ஊழியர்கள் சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். வேதத்தை படிக்கிறது விடாமல் வேதம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நேரத்தை கொடுத்த ஏசப்பாவோட பரிசுத்த நாமத்துக்கு கொடி கொடி சூத்திரம். இதையும் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் ஷேர் பண்ணுங்கள். நான் எதையும் ஷேர் பண்ணி நான் சொன்னது கிடையாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் பரலோகமே சந்தோஷப்படும்.
அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. 99 100 ஆடில் 99 இயேசுவை ஏற்றுக்கிற 99 பேரை பார்க்கிலும் அந்த ஒருத்தர் இயேசுவை அந்த சத்தியத்தை உண்மையை இருதயத்தில் விசுவாச்சு வாயில் அறிக்கை சொல்கிற அந்த ஒருத்தருக்காக பரலோகம் சந்தோஷப்படுதான். நரகம் போகாத ஒரு ஆத்மா என்கிட்ட வருதே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சந்தோஷப்படுறாராம். அதனால் நீங்கள் போயிட்டு இந்த சத்தியத்தை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு தெரியும், தேவன் ஒரு ஆத்மாவது நரகம் போகாமல் நீங்கள் காப்பாற்றலாம் இல்லையா? அதனால் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அநேகர் அதை பார்க்கும்படி கேட்கும்படி சொல்லுங்கள். உலகம் முழுசும் ஏசப்பா போக சொன்னாங்க சொல்கிறதுக்கு. இந்த மீடியாலாம் வச்சு தான் தேவன் சொல்லியிருக்காங்க போல். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் அடிக்கடி நினைக்குவேன், எப்படிப்பா உலகம் முழுசு நான் போக முடியும் சொல்கிறதுக்கு. என் வீட்டில் இருக்கிறவங்கள ரட்சிப்புகளாக நடத்தியிருக்கேன். அக்கம் பக்கம் படிக்கும்போது, வேலைக்கு போகும்போது, அதை சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆனால் உலகம் முழுசும் ஏசப்பா போக சொல்கிறாங்களே, எப்படி போகிறது அப்படின்னு நிறைய வாட்டி நான் கேட்குவேன். அது இந்த மீடியா மூலிமா கூட அநேக இடத்துல வந்து சத்தியத்தை தெரியப்படுத்தலாம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, இயேசு போல வாழ்கிற ஒரு சத்தியமான உண்மையான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவம். அது ஏசப்பா கிட்ட ஒரு விசுவாசிச்சாக்கா இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் கிடைக்காத சமாதானம், சந்தோஷம், விடுதலை, தைரியம் இந்த பூமியில் யார் நமக்கு விரோதமாக சூனியம் வச்சாலும், மந்திரம் வச்சாலும், மனுஷ சூழ்ச்சிகளோ எதுவும் நம்மளை தொடாது. நம்ம வந்து படைத்தவர் கூட இருக்கிறதுனால நம்ம சந்தோஷமாக இருப்போம். அந்த படைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்துக்கு பலியானவர், பாவத்துக்கு பரிகாரியாக பலியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு மறிச்சவர் மட்டும் இல்லை, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், அவர் திரும்ப வருகிறவர். அதை வந்து நீங்கள் இருதயத்தில் விசுவாசிச்சு, இப்போ சொன்னதெல்லாம் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கையிடுங்க. அதுதான் பரலோகம் போகிறதுக்குடைய சட்டமான வசனங்கள். வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். தேவன் சொல்கிற மறுபடியும் எச்சரிக்கையான ஒரு வார்த்தை என்னன்னா, இதை நீங்கள் கேட்டாலும் கேட்காம போகிறதும் உங்கள் விருப்பம். இது கம்பல் கிடையாது, கட்டாயம் கிடையாது. இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்கள் விருப்பம். அதான் தேவன் உங்களுக்கு கொடுக்குற கடைசியான எச்சரிக்கை வார்த்தை. அடுத்த முறை வந்து இயேசு தேவன் தெரிஞ்சும், அதாவது ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. இயேசு தான் மெய்யான தேவன் தெரியும். சொல்லப்பட்ட வசனத்தெல்லாம் விசுவாசித்து இயேசுவ தெய்வமாக ஏற்றுன்னு இருப்பாங்க, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு குறித்த காரியத்தை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். கர்த்தருக்குள் எப்போ சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது நம்முடைய பலனாக இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடவும் ஏசப்பா வரவர்லையும் இருப்பதாக. ஆமென்.